ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வர்னிஸ் கிச்சனில் நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ 1/4 கிலோ வெண்டைக்காவை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எப்போதுமே நம்ம வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாலும் சரி, பொரியல் புளிக்குழம்பு எது பண்ணாலும் சரி, வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்புறமா செஞ்சோம்னா அந்த வளவளப்பு தண்ணியெல்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. வெண்டைக்காவை எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா வெடித்தோன்னே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. புளிக்குழம்பு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் அந்த மசாலாவிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அப்போ தாங்க நல்லா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஜாகரி அதாவது வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தும் போது குழம்பு நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் எல்லாம் கலந்தும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது குழம்பு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்ப்பாங்க, அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க.
வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்போதுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் வந்து இரும்பு வடை சட்டியில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ.